பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். 3 பேரை பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Guard your heart with all diligence, for out of அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். flows the seasons of life. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஹார்ட் எப்படி இருக்கு? Ask your neighbor, how is your heart? ஹார்ட் எப்படி இருக்கு? How is your heart? See, ஒரு சில இமேஜஸ், அதாவது நான் இருதயத்தை காத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. There's a lot of people who use the language of guarding your heart. பா, நான்லாம் இப்போ வந்து என் இருதயத்தை காத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. They come and say, oh, I have decided to guard my heart very well. They come and say that. ஆனால் அங்கே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. But there are some problems there. பாருங்க, காயப்பட்ட இருதயம், அது வந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. The heart that is hurt looks like this. இவங்க பக்கத்தில் எவனுமே வரவே முடியாது. Nobody can come close to this fellow. இவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இவன் என்ன தான் சொல்லுவான்? என் இருதயத்தை நான் பாதுகாக்க விரும்புகிறேன், அதனால தான் நான் யாரையுமே என்ன செய்யறதில்ல, என் பக்கத்திலேயே விடுறது இல்லைன்னு சொல்லுவான். If you ask him, he would say, I want to guard my heart, so I do not allow other people to come anywhere close. பாருங்க, இன்னொரு இதே கேட்டகரி தான் அது. பாருங்க, அப்படியே முள்ளு கம்பி தான் ஃபுல்லாக போட்டு அந்த ஹார்ட்டை கார்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இல்லை, முள்ளு கம்பி போட்டால் என்ன, முள்வேலி போட்டு என்ன செய்வோம், ஒரு நிலத்தை பாதுகாப்போம். ஆனால் முள்வேலி போட்டு நீங்கள் உங்கள் இருதயத்தை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. ரொம்ப காயமாக இருக்கனால நீங்கள் யாரையுமே என்ன செய்ய மாட்டீங்க, இப்போ பக்கத்துலேயே விட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கே நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, என் இருதயத்தை நான் என்ன செய்கிறேன், காத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறீங்க. In the name of guarding your heart, you are building an entire fence around you, a thorny fence around you, and not allowing anybody to come closer to you, and call it guarding your heart. நம்ம எதுவும் வம்பு தும்புக்கு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மக்கள்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்கள், மக்கள்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. Has it been a long time that you spoke to people? சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயே பல வருஷம் ஆச்சு. Been a very long time that you went to any relative's wedding. ஏன்? Why? கல்யாணம்னு போனால் என்ன பண்ணுறானுங்க, கத்தியில் கொத்திடுறானுங்க. ஸோ எவன் கல்யாணம் பண்ணானே செத்தானே. நான் வந்து என்ன செய்கிறேன், என் இருதயத்தை நான் என்ன செய்ய போகிறேன், காத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறீங்கம்மா சொல்லு. எங்கேயுமே என்ன செய்ய வேணாம், போவேணாம் சொல்லு. சேஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுங்க, சேஃப் டிஸ்டன்ஸ். So in the name of guarding your heart, you are maintaining distance from all people and fencing your heart and not even showing your heart to anyone. இது பேர் என்னது கிடையாது, நான் பேசுறது இல்லை. என்னன்னா நம்ம ஆட்கள் நம்ம நீங்கள் பேசுனது தான் ஃபாலோ பண்ணுறேன்னு வானுங்க, அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் அந்த கார்டிங் த ஹார்ட் பேசுனீங்களா, ரொம்ப அதுலேருந்து நான் யார்கிட்டையுமே பழகிறதே இல்லை. ஏன்னா நம்ம போனோம்னா இருதயமே பாதிச்சிருதா, அதனால எல்லாத்தையும் தள்ளியே வச்சிருக்குது. அதை பற்றி சொல்லவில்லை. This is not the kind of guarding your heart that we are talking about, that you stay away from people and put a fence around your heart so they don't come anywhere close to you. அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் சண்டை போடுறதே இல்லை, ஏன்னா பேசியே 25 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. Someone said, we don't ever fight in our family because we don't even talk for the past 25 years. டேபிளில் நோட் பேட் வச்சுருப்பாங்களாம், அவருக்கு வேணால் ஏதாவது எழுதிக்கோங்களாம், இவங்க வந்து பார்த்துக்கோங்களாம். இப்படி நோட் பேடில் தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு.
They have a notepad on the table, and he will come and write, and she will come and look to it. That's how the life runs. ஏன்னா பேசினா என்ன செய்யுது? சண்டை வருது. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அவங்களும் காடட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காடட் பார்த்தீங்கன்னா பாருங்க, இருதயம் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஃபுல்லாக காடட் தான். இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஜனங்க மத்தியில் தான் இருப்பாங்க, ஆனால் கல் மாதிரியே இருப்பானுங்க. There's another kind of guarding your heart that people do, where they will be among people, but they will be like a stone, they will be like a rock. You can't even know where their heart is. அவனுங்களால வலியை அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, சிரிக்க முடியாது, அழ முடியாது, அப்படியே தான் இருப்பாங்க. They can't experience joy, they can't experience pain, they cannot laugh, they cannot cry. They'll only be stagnant, they'll be present. இப்போ பக்கத்துலலாம் ஃபோன் உட்கார வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. அவன் எதுக்கு அங்கே இருக்கிறானே தெரியாது. கலன்னு எல்லாம் சிரிப்பாங்க, எல்லாம் சொந்தக்காரங்களாம் பேசியிருப்பாங்க, அவர் மாத்திரம் அவ்வளோதான், அவரால் முடியும். Everybody will be having fun, and it will be a joyous vibe, and everybody will be laughing. He cannot even smile. கேட்டா தான் இருதயத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம், காத்துக்கிட்டு இருக்காரு சொல்லிடுவார். And he also claims to be guarding his heart. இதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டா என்ன, புறப்படல என்ன? How do you think the rivers of life is going to flow out of this? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது பேரு இருதயத்தை காக்குறது இல்ல. And this is not guarding your heart. Tell your neighbor. இந்த மாதிரி இருக்கவங்களால இல்லையா சொல்லுங்க. இது பேர் என்ன கிடையாது, இருதயத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முள்ளு கம்பியும் இருதயத்தை காக்கிறது கிடையாது. Tell your neighbor, fencing is not guarding your heart. இரும்பு கவசமும் இருதயத்தை பாதுகாக்கிறது கிடையாது. The iron armor is not guarding your heart either. இது ரெண்டுமே எதிலிருந்து வருகிறது? காயத்திலிருந்து வருகிறது. Both of this comes from hurt. இது இரண்டுமே காயப்பட்ட இருதயத்தை தான் காட்டுகிறது. Both of this shows a hurt heart. So இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா என்னன்னா, எதனால காத்துக்கொள்றது? முள்ளு கம்பினால இல்ல, இரும்பு கவசத்தினாலையும் அல்ல. எதனால காத்துக்கொள்ளணும்னா, தேவனுடைய அன்பின் அக்கினியினாலே காத்துக்கொள்ளுகிற இருதயம் தான் இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறது. So guarding your heart does not mean fencing your heart or wearing a iron armor for the heart, but by the fiery love of God. இதுதான் இருதயத்தை காத்துக்கொள்கிறது. That is the real protection of God, guarding your heart. இது பாத்தீங்கன்னா அப்படியே கதன்னு இருக்கும் எப்பயும். And this will always be burning with flames. ஓப்பனாவும் இருக்கும். And it will always be open as well. பாருங்க, இதால அஃபண்ட் ஆக முடியாது. And this heart cannot be offended. குத்த மாட்டாங்கன்னு சொல்லல, குத்துனாலும் இந்த ஹார்ட் என்ன செய்யாது, அஃபண்ட் ஆகாது. We're not saying nobody will stab you. Even if somebody stabs you, you won't be offended. நான் பில் ஜான்சன் சொல்றாரு, nothing inferior sticks on a burning heart. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, nothing inferior sticks on a burning heart. Come on. Nothing inferior sticks on a burning heart. ஒரு கொழுந்து விட்டு எரிகிற இருதயத்துல சில்ற மேட்டர்லாம் என்ன செய்யாது, போய் ஒட்டிக்காது. இப்போ இதுல குச்சி தூக்கி போட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும், குச்சி எரிஞ்சிடும். If you throw a stick into it, the stick will burn. கம்பியை உள்ள விட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும், கம்பியை உருகிரும். If you put in an iron rod, it will melt. Right? So இத வந்து காயப்படுத்த ட்ரை பண்ணலாம். ஆனா எப்பயுமே ஆண்டவருடைய அன்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால இந்த இருதயம் அது என்ன பண்ணுது, வேற லெவல்ல இருக்கு. You can try to hurt this heart, but since it is always freshly flowing with the love of God, burning with the fiery love of God, it is unoffendable. இதற்காகத்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். And you have been created for this. பக்கத்துல 3 பேரை தொட்டு சொல்லுங்க, இதுக்காக தான் உங்களுடைய இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Touch 3 people next to you and tell them, this is why your heart has been created, it has been designed for.
இன்னைக்கு பேசுறது டாபிக் இது நிறைய தடவை பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் இதே இமேஜஸை நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். The topic that I'm going to talk today, I've spoken it many times, and in fact, I've shown the same images to you before. ஆனாலும் நீங்க எப்போ காட்டினாலும் புதுசாக தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். But you watch it like it's brand new every single time. அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. So no problem. போன வாரம் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், Last week I was in Sri Lanka, I was saying, பணம் சம்பாதிப்பதற்கு இயேசு அவசியம் இல்லை. you don't need Jesus to earn money. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அண்ட் டேவ் ராம்சேஸ் இஸ் இனஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனந்த் ஸ்ரீனிவாசனும் டேவ் ராம்சேவும் ஃபாலோ பண்ணிங்கனாலே இதிலிருந்து வெளியே வந்துடலாம். கடன்லேருந்து வெளியே வந்து உங்கள் வெல்த்தை நீங்கள் பில்ட் பண்ணிடலாம். சொல்லு இங்கிலீஷ்ல. So it is, you don't need Jesus to make wealth or make money. Or to get out of debt. Or to get out of debt. People like Anand Srinivasan and Dave Ramsey are enough for that. ஆமா, பாருங்க, நம்ம ஆட்கள் வந்து தெய்வீக ஞானத்தை தரும் ஆண்டவரே, சாலமனை காட்டிலும் சாலமனை போல ஞானம் சொல்லு. இருக்கிற காமன் சென்ஸே நீ இன்னும் யூஸ் பண்ணல. ஆனந்த் ஸ்ரீனிவாசனே நீ யூஸ் பண்ணல, சாலமன் வச்சு என்ன பண்ண போற? A lot of people start praying, Lord, give us the divine wisdom like you blessed Solomon with. You have not even used Anand Srinivasan's wisdom that is already available. What are you going to do with Solomon's wisdom? பாருங்க, சாலமோனுடைய ஞானம் வந்து ஏன் ரொம்ப டாப்னா அது காமன் சென்ஸ். Why Solomon's wisdom is so precious is because it's common sense. ஏதாவது அப்படியே மனுஷனுக்கே தெரியாத மேட்டர் சாலமன் சொல்லிட்டாரா? Did he say something that humans don't even know? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அது ஏன் யாருக்குமே தெரியாத ஞானமா? இதை வாங்கி பார்த்துருக்கேல்ல. The one who borrows money is a slave to the one who lends it. You know it by experience. You don't even need Solomon to invent it to tell you. சண்டை போடுற மனைவி ஓயாத ஒழுக்கு தெரியாதா? அது அதை கட்டுனா பரன்ல தான் உட்காந்துருக்கணும் தாத்தா எப்பயுமே அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் வந்து இந்த உலகத்திலேயே கிடைக்காத ஞானமா? He says it is better to live on the top of the roof than to live with a nagging wife. A contentious wife is like a leaking tap. ஓயாத ஒழுக்கு, சொட் சொட் சொட், அந்த மாதிரி டேப் இருந்தா ஹோட்டல் என்னால் தூங்கவே முடியாது. பாருங்க, நம்மளும் இப்படி அப்படி திரும்பி பார்த்தா அதுக்கு திறந்து விட்டாலாவது தூங்கிடுவோம். ஆனால் இந்த திறந்து விடாம நொட்டுக்கிட்டே இருப்பானுங்க பாருங்க, தூங்கவே முடியாது. You can sleep with the tap open also, but not with the tap that is dripping continuously. ஓயாம சண்டை போடுற மனைவி என்னது ஒழுக்கு. இது வந்து இந்த 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 பிளேன்லயே இல்லாத ஞானம், தெய்வீக ஞானம். அப்படியே ஹெவன்ல 14ஆம் ஹெவன்ல போனாதான் தெரியுமா, கல்யாணம் ஆனாலே தெரிஞ்சிடும். These are not the things that you need to go to 14th heaven to learn. You get married, it is simple enough for you to know these things. நானும் இப்படி அப்படி ப்ராவர்ப்ஸ் படிச்சு பார்த்துட்டேன். ஏதோ மனுஷனுக்கு தெரியாத மேட்டர்லாம் சாலமன் என்ன செய்யல, சொன்ன மாதிரி தெரியல. I studied the proverbs in and out. There is nothing that Solomon has said that humans don't even know already. நீ வந்து சோம்பேறியா இருந்தா உன்னை என்ன தேடி வரும்? வறுமை தேடி வரும். வறுமை வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், உன்னை விடவே விடாது. நீ பிளாக்கே பண்ண முடியாது சோம்பேறியா இருந்தா. இது வந்து தெய்வீக ஞானமா? If you are lazy, poverty is going to strike you. Is this heavenly wisdom? பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த சாலமோனின் ஞானம் என்னன்னா, உனக்கு இருக்கிற காமன் சென்ஸை முதல்ல என்ன செய்ய, யூஸ் பண்ணுன்னு அர்த்தம். The wisdom of Solomon is to use your common sense, what you already have. அதுக்கப்புறம் நீ எதுக்காக ஜெபம் பண்ணலாம்? இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எதுக்காக யூஸ் பண்ணலாம்? தெய்வீக ஞானத்திற்காக இது பண்ணலாம். Once you're done using all of this, you can seek and pray for heavenly wisdom. See, இப்ப இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, சாலமன் சொல்றாருன்னா, when Solomon says guard your heart, அவர் வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான மேட்ரு, சிம்பிளான மேட்ரு, ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு, இன்ஃபேக்ட் எல்லாராலையும் செய்யக்கூடிய மேட்ரு தான் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம்.
He is talking about something that is essential, that is simple, that is important, and everyone can do. இது வந்து சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஹைப்பர் ஸ்பிரிச்சுவல் மாத்திரம் தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி காரியங்கள் கிடையாது. These are not things only the super spiritual and hyper spiritual people can do. பயங்கரமா வேற லெவல் ஆவிக்குரிய லெவல்ல வேற லெவல்ல இருந்தால் தான் உன் ஹார்ட்டை அப்படியே காட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுன்ற மாதிரிலாம் கிடையாது. It is not a deal for people who are in a great realm of spirituality for them to be able to guard their heart at all times. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்ரீலங்காவில் வச்சு பணம் சம்பாதிக்க யார் தேவையில்லை? இயேசு தேவையில்லை. I was telling in Sri Lanka, you don't need Jesus to make money, to make wealth. இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. Today prosperity message has been twisted. நீ பணம் இப்போ பாருங்களேன், நீங்கள் இப்போ இங்கேருந்து வந்தீங்க, நீ அரியத்துலேருந்து வந்த, நீ இங்கேருந்து வந்த, கேசா கிராண்டிலேருந்து வந்தீங்க, ஒவ்வொருத்தவங்க அம்பத்தூர்லேருந்து வந்தீங்க. எப்படி வந்தீங்க? காரில் தான் வந்தீங்க. தேவனே கொண்டு வந்தார் அப்படிலாம் கிடையாது. நீ யார் இது? நீ பைக்கில் வந்த, காரில் வரணும். 3வது மாடி போகிறதுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணுற. இதுக்கு யார் தேவையில்லை? இயேசு தேவையில்லை. அதை போலவே இந்த இதில் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கடனை விட்டு வெளியே வர்றதுக்கு, இன்ஃபேக்ட் உன் பாடி ஒழுங்காக ஹீல் ஆகிறதுக்கு யார் தேவையில்லை? இயேசு தேவையில்லை. நீ ஒழுங்காக சாப்பிட்டாலே போதும். For basic things that is very very common sense, like for you to come from one place to another you need a car, for you to go from one floor to another you need a lift, and for simple things like this it is common sense to use car or a lift. You don't need Jesus to do that. The same way to get out of debt or get out of sickness, in fact you don't need Jesus. Good food and proper discipline is sufficient. சொல்லு, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடு அப்படி சொல்லுங்க. Eat a little bit less. நீங்கள் யாரை பார்த்துனாலும் சொல்லலாம். இதை ஏற்கனவே அவங்க கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். You don't have to worry thinking if already they are eating less, don't worry about that. பக்கத்தில் யாருனாலும் கண்ணை மூடி நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரு? கம்மியாக சாப்பிட சொல்கிறாரு அப்படின்றது நீ கண்ணை மூடி சொல்லலாம். You can close your eyes and prophesy to them saying God wants you to eat less. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, eat less, கம்மியாக சாப்பிடு, eat healthy, சத்துள்ள உணவு சாப்பிடு, and do a little bit of exercise. கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்க. Okay, you do these 3 things. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு நாத்திகன் வந்து கட்டாயிடுச்சு, அந்த ஊண்டு ஹீல் ஆகுமா ஹீல் ஆகாதா? There's a person who doesn't believe in any God and he got a cut in his leg. Is the cut going to heal or not? நாத்திகனுக்கு ஹீல் ஆகுமா ஆகாதா? பாருங்க, ஹீலிங் இதெல்லாம் ஆண்டவர் இந்த மெக்கானிசம் எல்லாம் உள்ளேயே ஏற்கனவே பாடியிலே வச்சிருக்காரு. All the healing mechanisms God has placed already in the body of us. So அந்த laws நீ புரிஞ்சிக்கிட்டு அதுபடி செஞ்சாலே இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம்? ஓவர்கம் பண்ணலாம். If you just understand these laws and follow it accordingly, you will be able to overcome these. அதே மாதிரி ரிலேஷனல் laws இருக்கு. There are also relational laws. அந்த உறவுகளுக்குரிய பிரமாணங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மேரேஜ் உருப்படும். If you follow the relational laws, your marriage will get better. ஏன் இயேசுவை பிலீவ் பண்ணாத யாருக்குமே நல்ல மேரேஜே கிடையாதா? Why people who do not believe in Jesus, don't they have good marriages at all? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏகப்பட்ட பேருக்கு நல்ல மேரேஜ் இருக்கு. சர்ச்சில் இருக்கிறவங்க தான் ஃபுல்லா டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கான். A lot of people have good marriages. It is the people in church who are unhappy and are going towards divorce. So உறவுல நல்லா இருக்கான் இயேசு இல்லாம, பணத்துல நல்லா இருக்கான் இயேசு இல்லாம, சுகத்திலையும் நல்லா இருக்கான் இயேசு இல்லாமல். People are able to do good in their relationships without Jesus, do good in their finances without Jesus, and do good in their health without Jesus. நம்ம ஆட்கள் ஆனா போஸ்டர் அடிக்கிறதே வியாதியா, பில்லி சூனியமா, பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். All the posters that our people put is, do you have sickness, do you have debts, do you have relational issues, do you have witchcraft problem, God is going to set you free, Jesus is going to set you free. அதனால தான் சர்ச்சில் வந்து சேர்ந்ததெல்லாம் இப்படி இருக்கு. That's why everybody who come to church is like this. ஏன்னா இது எதுவுமே இல்லாதவன்ட்ட நம்ம ஆட்களுக்கு என்ன செய்ய முடியாது,
சுவிசேஷமே சொல்ல முடியாது. Because the people who don't have any of these problems, our people cannot give them the gospel. இன்ஃபேக்ட் எங்க பாஸ்டர், நான் சின்ன 7வது படிக்கும் போது எங்க பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் என் கிளாஸ்ல ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் அவனுக்கு வியாதியும் இல்லை, அவன் தான் உன் கிளாஸ்லயே பணக்காரன், பெரிய வீடு வச்சிருக்கான், வீட்டில் போய் பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அவனுக்கு எப்படி நான் சுவிசேஷம் சொல்றது, அவனுக்காக ஜோம் பண்ணு, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னாரு. While I was in 7th grade, I went and asked my pastor, there's this guy named Sriram in my class. He's doing really well in every aspect of his life. He is the richest guy and he studies very well and his relationships are okay in his house. What should I pray for him? How do I take the gospel to him? The pastor said, you go and pray for him so that some problem will come to him. பாரு, நம்ம ஆட்கள் ப்ராடக்டை விற்கணும்னா முதல்ல அவன் என்ன செய்யணும்? கீழே விழுகணும். கீழே விழுந்த பிறகுதான் இவனால என்ன செய்ய முடியும்? போய் கையை தூக்க முடியும். ஒருத்தன் விழுகாம இருக்கிறான்னா இவனே கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவனை பார்த்துக்கிட்டு. ஸோ எப்படி அவன்கிட்ட போய் பேசுறதுனே தெரியாது. For our people to sell God that they believe, the other person need to be in problem, because if only when they are in problem, these people can go and lift them up. என்னுடைய கேள்வி என்னன்னா, my question is, நம்ம ஆட்களை ஆதாம்கிட்ட விட்டோம்னா அவன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி நீ எதுக்கு ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கேன்றானுங்க. உனக்கு தான் எல்லாமே இருக்கே, உனக்கு வியாதி இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உனக்கு பண கஷ்டம் இல்லை, நீ எதுக்கு ஆண்டவரை, உனக்கு அவசியமே இல்லையே. If you send our people to meet Adam before him sinning, before his fall, they would ask him, why do you even need Jesus? You don't have sickness, you don't have problems, you don't have relational issues, you have wealth, you're not in poverty, you don't need Jesus at all, is what they would say to Adam. என்னங்க, ஆதாமுக்கு தேவன் தேவையா? Does Adam need God? ஒரே செகண்ட்ல எப்படி குழப்பம் பார்த்தீங்களா? உங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது. ஆமா இல்ல, ஆதாமுக்கு தேவன் தேவையா இல்லையா? Does Adam need God or not? தேவை. ஆனா அவன் சுகமா இருக்கிறதுக்கோ ப்ராஸ்பரஸா இருக்கிறதுக்கோ யார் தேவையில்லை? ஆண்டவர் தேவையில்லை. Adam definitely needs God, but not for him to live healthy or prosperous. He doesn't need God for that. So நம்ம காஸ்பலையே எவ்வளவு தூரம் சுருக்கிட்டோம்னா, எதுக்காக தான் சுருக்கிட்டோம்? உனக்கு வியாதி இருக்கா, உனக்கு கடன் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, சுகர் இருக்கா, அது இருக்கா, இயேசு உனக்கு விடுதலை தராரு. We have shrunk the gospel so much to the point that you have this problem, you have that problem, you have health issues, you have relational issues. Jesus is going to set you free. That is all the gospel that has become. அதனால தான் நான் சொல்றேன், நரகம், பாவம், பிசாசு இப்படின்ற வார்த்தைகள்லாம் இல்லாம உங்களால சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண தெரியலனா உங்களுக்கு சுவிசேஷமே புரியலன்னு அர்த்தம். So that is why I tell people, if you cannot preach the gospel without using the words hell, devil and problems, sin, you don't even know the gospel. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நரகம், பிசாசு, பாவம், இந்த மூணு வார்த்தையை உங்க vocabulary இருந்து ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு சுவிசேஷம் இருக்கா? Hell, devil and sin. After you remove these three words from your vocabulary, do you still have a gospel to preach? பிசாசுனே ஒருத்தன் இல்ல, பாவம்னே ஒண்ணு கிடையாது, நரகம்னே ஒண்ணு கிடையாதுன்னா அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு உங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? If there is no devil, there is no sin, there is nothing called hell, and there is a person that is living in that state, can you go and tell him, preach him the gospel? கடைசியில் இது மூணு ரிமூவ் ஆயிரும்ல. என்னங்க, கடைசியில் இது மூணு ரிமூவ் ஆயிரும்ல. ரிமூவ் ஆன பிறகு நமக்கு தேவன் தேவையா? Now in the end all of these three things will be removed, right? Devil, hell and sin. Once it is all removed, do we still need God? Yes. So what is that need? தேவை. அப்ப அந்த தேவை என்ன? What is that need in that place of perfection, in that place of overflow? Why do we need God? What does it mean to need God in such a place? அந்த நிறைவின் இடத்துல, அந்த பரிபூர்ணத்தின் இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு தேவன் சொல்லும்போது அது என்ன தேவை? தேவன் தேவன் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? கேள்வி புரியுதா? கேள்வியே புரியலையா? I am talking about your design.
நான் உங்களுடைய வடிவமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அந்த கடைசி ஹார்ட் போடுங்க. You have been designed for a particular thing. இதுக்காக தான் நீங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கீங்க. You have been designed for this. உங்களுடைய ஹார்ட் அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி அவருடைய பிரசன்னத்தோடைய அவேர்னஸ்ல இருக்கிறதுக்காக தான் நீங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கீங்க. இது வியாதி, பணம், பிரச்சனை இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு தேவை உங்களுக்குள்ள இருக்கிறது. Your heart has been designed to consistently live in the presence of God, flowing with the presence of God and covered in the presence of God. And this is a kind of need which is beyond your need for money, beyond your need for health or any other physical need that you might require. There is a need that is beating within your heart to become like this. அதனால ஆண்டவர் உங்களை சுகமாக மாட்டாருன்னு சொல்ல, உங்க பண தேவைகளை சந்திக்க மாட்டாருன்னு சொல்ல, பண்ணு தேடி வந்தவங்களுக்கு என்னதான் கொடுத்தாரு? பண்ணு தான் கொடுப்பாரு. உனக்கு பண்ணும் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. So that doesn't mean that God will not give you healing or God will not give you prosperity or God will not give you other things that you require, right? If you are whatever you are seeking for, God will give you. The ones who came for food, he gave them food. ஆனால் உனக்கு பண்ணு வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அதுக்கப்புறமும் ஒரு நீட் இருக்கு உனக்குள்ள. You have the food, you have the money, you have health, everything that you need. Beyond that, there is a need within you for God. அது என்ன இடம்னா, உன் இருதயம் அவருடைய பிரசன்ஸை ஸ்டூவர்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ். And that place is called a place where your heart has been created, designed to steward his presence. எப்படி உன்னுடைய பிசிக்கல் ஹார்ட் பிளட் பம்ப் பண்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ, இந்த ஹார்ட் தேவனுடைய பிரசன்னத்தை எப்பயுமே அவேரா இருக்கிறதுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்குது. Just the same way your physical heart is designed to pump blood at all times, this heart has been designed to be in the presence of God, to flow with the presence of God at all times. அவருடைய வார்த்தையில் இருக்கிற பிரசன்னத்தை, அவர் பேசுகிற சத்தத்தை எப்பயுமே கேட்கணும்ன்ற இடத்துல தான் இந்த இருதயம் டிசைன் பண்ண வச்சிருக்காரு. And this heart is designed to be in the place where it always longs to hear his voice and understand and get to experience the presence that is present in that voice. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு இருதயமும், the previous two hearts that we showed you, இந்த இருதயமும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற வேலி கம்பி இருதயம் சரி, the fenced heart or the armored heart, அதோடைய அவேர்னஸ் தேவனுடைய பிரசன்னம் கிடையாது, மத்த ஏதோ தான் அதோடைய அவேர்னஸ்ல பெருசா இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இருக்கு. These two hearts are in this place because the awareness of it is not God's presence, something else is its awareness. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை பாதுகாப்பது, எல்லா காவலோடும் காப்பதுன்றது awareness problem. சொல்லுங்க, இட்ஸ் awareness issue. Guarding your heart with all diligence is an awareness matter. It's an awareness issue. உங்க ஹார்ட்டை நீங்க எப்படி ஃபைன் டியூன் பண்றீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதிலிருந்து தான் என்ன புறப்படுது? ஜீவ ஊற்று புறப்படுது. How are you fine tuning your heart for God's presence is very very important, because out of it flows the rivers of life. என்னுடைய ப்ராஸ்பெரிட்டி இதிலிருந்து ஃப்ளோ ஆகும்போது அது வேற லெவல். என்னுடைய ஹெல்த் இதிலிருந்து ஃப்ளோ ஆகும் பொழுது அது வேற லெவல். என்னுடைய மேரேஜ், என்னுடைய உறவுகள் இதிலிருந்து ஃப்ளோ ஆகும்போது அது வேற லெவல். அதுல எதுலையுமே ஸ்ட்ரெயினே இருக்காது, அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். When my prosperity overflows from this place, it is going to be of next level. When my health is going to flow out of this place, it's going to be of next level. And everything that I need, when it flows out of this place of the awareness of the presence, it's going to be of next level. அடுத்த ரெண்டு இருதயத்திலிருந்து இதெல்லாம் மற்றதெல்லாம் கிராக் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது பெரிய ஸ்ட்ரைவிங்கா இருக்கும். அப்படியே முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற போதே ரத்தம் வந்துடும். If you are trying to bring solutions or bring solutions into any area of your life from the other two places of heart, be it armored or guarded by fence, you will be trying consistently with all of your efforts only. Husband, love your wife அப்படின்னு ஆயிடும். ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன்ல,
இயேசு 3 ஆணியில தொங்கினாரு, நான் ஒரே ஆணியில தொங்குறேன்னு. மனைவி. One guy said Jesus hung on 3 nails. I am hanging on one single nail, representing his wife. இயேசுக்கு அது 3 சைடு சப்போர்ட் இருந்ததுதான். இது காலு 3 ஒத்த ஆணியில தொங்கினா எப்படி இருக்கும் பாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து உன் மனைவி நீ லவ் பண்ணலன்னா சொல்லு, ஒத்த ஆணியில தொங்குற மாதிரி தான். If you are not loving your wife from this place of heart, it will be like it will be like hanging on one single nail. Yeah. லூக்கா 16ல ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ரு ஆண்டவர் சொல்றாரு. In Luke chapter 16, Lord says a very very important stuff. ஏன் காசு முக்கியம்? Why is money important? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காசு ரொம்ப முக்கியம். Money is very important. Tell your neighbor. சொல்லுங்க, காசு ரொம்ப முக்கியம். உனக்கு காசு நிறைய தேவை. You need a lot of money. ஆண்டவர் உனக்கு காசு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறார். And God wants to give you a lot of money. ஏன்னா உன்னை லவ் பண்றாருன்றதை தாண்டி உன் ஹார்ட்ல என்ன இருக்குன்றது உனக்கு காசு வரும்போது தான் தெரியும். Because more than him loving you, what is in your heart will only be revealed when you have money. இப்போ நீ ஆண்டவரை நம்பி தான் இருக்க. Now you are fully dependent on God. ஏன்னா வேற வழி இல்லை உனக்கு. Because you don't have other options. காசு இல்லை. You don't have money. அதனால என் கரங்கள் எப்பொழுது உண்மையே நோக்கி இருக்கிறது. ஆபிரகாமின் கரம் வானத்துக்கு நேர். ஆபிரகாம்லாம் இதுக்கு கூப்பிட்டுறாத. ஆபிரகாம் கரத்தை எப்போ தூக்கணும்னா அவன் பெரிய பணக்காரனா இருந்தான். இன்னும் அதுக்கப்புறமும் இன்னும் பணம் வரும் பொழுது அவன் சொல்றான் அந்த ராஜாட்ட, நாளைக்கு நீ என்ன சொல்லிடுவ, ஆபிரகாம் நான் தான் பணக்காரனாக்கின்னு சொல்லிடுவேன். அதனால நான் வானத்துக்கு நேராக கையை தூக்குறேன், உன்கிட்ட இருந்து ₹1 வாங்க மாட்டேன்னு சொல்லி அவன் பணக்காரனா இருக்கும் போது சொல்றான். நீ ஆபிரகாம் தயவு செய்து அவன் சண்டைக்கு வந்துடுவான். You're saying my eyes are looking unto your hands. I am lifting my hands like Abraham. You cannot even claim that, because Abraham did that when he was extremely wealthy, and he was rejecting the king's money, saying, I don't want it to be this way, that you go and claim that you made me rich, so I'm not going to take any money from you, and I'm going to lift my hands unto the Lord. You can never claim that state, because they're not in a comparable state. அதான் நம்ம ஆட்கள் சம்மந்தமே இல்லாமல் அவன் வசனத்தை கூட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கானுங்க. அப்போதைக்கு பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே இதான் சொன்னேன், இவனுக்கெல்லாம் எழுதி கொடுக்காதீங்க, இதை கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயம் அப்படின்னு இருக்காங்க. பவுல் வந்தாடே அதெல்லாம் நான் சொல்றதுக்கு எங்க இருந்தேன் தெரியுமா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சும்மா சாவினுக்கு ஆதாயம் இருக்கிறியா அப்படின்னு திட்டுவான். People using scriptures on the context and the place from where they are using is nowhere close to where the biblical characters or people in the Bible were. Even people talking about Christ is my life and death is my gain, and Paul will be annoyed looking at them. This is not the state where I told this statement. See, அந்த மாதிரி பணம் சொல்லுங்க, பணம் உனக்கு ரொம்ப முக்கியம். Same way, money is very important. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த முதல் நைட்டே அவர் என்ன கொடுத்துட்டாரு, வெள்ளியும் பொன்னும். The very night he brought Israelites out of Egypt, he gave them gold and silver. நம்ம ஆட்கள் ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ்ல ஃபைனலா வைக்கிறத அவர் முதல் ஸ்டெப்ல வச்சிருக்காரு. People where they keep this as the final step in their prosperity message, God kept it in the first step. வெள்ளியும் பொன்னும் தூக்க முடியாம நீ போவ, அந்த இடத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார். அவர் சொல்றாரு, அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சே விட்டேன் அப்படின்னு. Now these guys are preaching saying God is going to take you to the place where you will be struggling to carry gold and silver. God will bring you to that place. That is the final destination. No, God is saying that is where I began. ஏன்னா இஸ்ரவேலுடைய அழைப்பு வெறும் பொன்னும் வெள்ளியும் சுமந்துட்டு போறதுல இல்ல, தேவனுடைய மகிமையை சுமந்துட்டு போறதுக்கான ஒரு அழைப்பு. Because the calling of Israel is not just about carrying silver and gold, it is about carrying the glory of God. So ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொன்னும் வெள்ளியும் ஒரு லெவல் ஆஃப் க்ளோரி உனக்கு கொண்டு வருது, அந்த க்ளோரியை உன் ஹார்ட் ஹேண்டில் பண்ணலனா நான் சொல்ற க்ளோரியை உன் ஹார்ட் ஹேண்டில் பண்ணாது. Hey, the silver and gold are bringing a level of glory to you. If you are not able to handle that kind of glory, the glory that I am talking about, your heart will never be able to handle, is what the Lord says.
அப்போ அதை சொல்கிறாரு லூக்கா 16:11 நினைக்கிறேன். Luke 16. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? If you have not been faithful in the unrighteous mammon, who will commit to you to your trust the true riches? 10வது வசனம் பாருங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவராக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, 100 ரூபாயில் உண்மையாக இருந்தானா உனக்கு 1 லட்சம் தருவாங்க, 1 லட்சத்தில் உண்மையாக இருந்தால் 1 கோடி. அதை பற்றியே சொல்லலை. இதில் கொஞ்சம் அப்படின்றது என்னவா? அடுத்த வசனம், கொஞ்சம்னா என்னது? அநீதியான உலக பொருள், உலக பொருளின் திரட்சி தான் கொஞ்சம். அந்த கொஞ்சத்திலேயே உன்னால உண்மையா இருக்க முடியலன்னா மெய்ப்பொருள், ட்ரூ ரிச்சஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. உன் ஹார்ட் வந்து அதை ஸ்டூவர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் ஆண்டவர் ஒன்று டிசைட் பண்ணாரு. அந்த மெய்ப்பொருளை எப்படிப்பா அவன்கிட்ட கொடுக்கறது? Therefore, if you have not been faithful in the unrighteous mammon, he who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least is also unjust also in much. When people talk about this scripture, they generally say, if you are faithful in 100, God is going to give you 1 lakh. That's what people say, but that is not at all what it's talking about. When it talks about the least, it talks about the abundance of the wealth of the earth, which you are not able to handle, which is the least. But there is something called the true riches, which is greater than this. If you cannot handle the abundance of earthly riches, you are never going to handle the abundance of true riches. ஸோ உன் ஹார்ட் வந்து ட்ரூ ரிச்சஸ்க்கு நேராக வாஞ்சிக்குதா? ட்ரூ ரிச்சஸ்னா என்ன? Now, is your heart longing for these true riches? What are these true riches? The presence of God தேவனுடைய பிரசன்னம் is the true riches. The presence of God is itself the true riches. தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னா மெய்ப்பொருளா இருக்கு. மெய்ப்பொருளா இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, riches can be seen, true riches are unseen, which attracts the seen riches as well. See, riches, ஐஸ்வர்யம், அது எந்த ரெல்ம்? காணக்கூடிய ரெல்ம். மெய்ப்பொருள், அது எந்த ரெல்ம்? காணக்கூடாத ரெல்ம். ஆனால் இந்த காணக்கூடாத ரெல்ம் இல்லை நீ ஆப்ரேட் பண்ணும் போது எதுவும் வருது, காணக்கூடிய ரெல்மும் உள்ள வருது, அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதில் உன் ஹார்ட் கரெக்டாக இருக்கும் பொழுது தான் அந்த கொஞ்சத்தில் இதில் உன் ஹார்ட் இப்படியே இருக்குன்னா அந்த கொஞ்சம் வரும் பொழுது, கொஞ்சம்னா என்னது? ஏகப்பட்ட லேண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏகப்பட்ட கோடிகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கொஞ்சம் வரும் பொழுதும் உன் ஹார்ட் என்ன செஞ்சிடாது? நாங்கள்லாம் அப்படி ஆயிராது. ஏன்னா உன் ஹார்ட் எங்கே இருக்குது? மெய்ப்பொருளை நோக்கி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை நீ யூஸ் பண்ணுவ, இது ஒன்று யூஸ் பண்ணாது. When your heart is really set upon the true riches and your eyes are fixed upon it, even when the least, that is the abundance of the wealth of this earth, comes to you, you will not be sticking your identity to it, but you will rather just use it, but your heart will be fixed upon the true riches. சில பேருக்குலாம் 2 லட்சம் கைக்கு வந்தாலே ஆள் மாறுறானுங்க. For some people, when they have 2 lakhs in their hand, they become an entirely different person altogether. பக்கத்துல பார்த்து சொல்லி, எத்தனை ஜீரோ உன் ஹார்ட்டை மாத்திர போகுது? How many zeros are going to change your heart? சிலருக்குலாம் இப்போ 2000க்கே ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா. ஆளே மாறிடுறான், அவன் நட மாறிடுது, உட மாறிடுது. Become an entirely different person. The way he walks, the way he dresses up, everything changes. அவனே நினைச்சுக்கிறான்னா, ஓ ஆண்டவர் இருக்கனால தான் எனக்கு என்ன வருது,
பணம் வருதுன்னு. And he starts thinking it is because I have God with me, money comes to me. உன் கூட வரலாமா வேணாமான்றதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு தான் பணம் கொடுக்குறாரு. God is giving you money to test if he can come with you or not. ரொம்ப முக்கியம். எல்லாரும் கூட ஆண்டவர் இருக்காரு. நான் பேசுறது தேவனுடைய மகிமை பத்தி பேசுறேன். மகிமை இஸ் manifested presence. God is with everyone, yes, but I am talking about the glory of God. Glory of God is manifested presence of God. You are designed for glory. Look at somebody and say you're designed to live in glory and live from glory. நீங்க மகிமைக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கீங்க. மகிமையில வாழவும் மகிமையிலிருந்து வாழவும் வடிவமைக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருதா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, ஒரு செய்தி வருதா, இல்லைனா ஒரு சின்ன சைன் வருதா, அதுல இருக்கிற பிரசன்ஸை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு உங்க ஹார்ட் சென்சிட்டிவா இருக்கா? அதுதான் கேள்வி. If a prophetic word is coming or a message is coming toward you, an instruction is coming toward you, is your heart sensitive enough to identify the presence that is present in that word? 1000 prophecy வருது, எதை எடுத்து வைப்ப? There are thousands of prophecies. Which is the one that you are going to grab and put your importance to it? 1 Thessalonians 5:20. 1 Thessalonians 5:20. பக்கத்துல பலார் நோட்டு சொல்லுங்க. Do not despise prophecies. தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யாதீங்க? அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். Test all things, hold fast what is good. 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் do not despise. தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யாதீங்க? அற்பமாய், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்பமாய் எண்ணாதிருங்கள். Do not despise prophecies. இரண்டாவது என்ன பண்ணுமா? எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். Step 2, test everything. சோ எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? How do you test? எந்த வார்த்தை த்ரோன்ல இருந்து வருது, த்ரோன்ல இருந்து வர வார்த்தை எப்படி ஸ்மெல் பண்ணும், த்ரோன்ல இருந்து வர வார்த்தை எப்படி ஃபீல் பண்ணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் டெஸ்டே பண்ண முடியும். You will only be able to test when you already know how the word that comes from the throne looks like, smells like, tastes like. Unless you don't know how it is, you will never be able to test other things. நல்லா கவனிங்க. ப்ராஃபெட்டிக் ரெல்ம்ல மூவ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் வந்தால் நீங்கள் ஒரு மேட்டரை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். அதனால அவங்க அதை பிக்கப் பண்ணி சொல்கிறாங்கன்றதுனால அதை ஆண்டவரே உங்கள்கிட்ட சொன்னாருன்னு கிடையாது. Now, listen carefully. The thing about prophetic realm is that when somebody is operating in the prophetic realm and you are continuously, consistently thinking about something and you are around them, they'll be able to pick up what you're thinking and be able to tell you what that is. But that doesn't mean God is talking about that. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு இருந்துச்சு. There was a girl. ஒரு ப்ராஃபட் இருந்தார். There was a prophet. அது ஒரு பையனை பற்றி நினச்சிட்டே இருந்துச்சு. She was thinking about a guy. ஸோ இவர் வந்துட்டு அந்த பையனா அப்படின்னு கேட்டார். ஓ ஹல்லேலூயா, இங்கே பாரு ஆண்டவர் சொன்னார்லாம் நான் சொல்லல. So this prophet came and said, is this that guy? And she got all excited and started shouting hallelujah, and he said, I'm not saying that God said this. நிறைய மேட்டர் பிக்கப் பண்ணலாம். You can pick up a lot of things. ஆனா த்ரோன்ல இருந்து வர வார்த்தைக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு, த்ரோன்ல இருந்து வர வார்த்தைக்குன்னு ஒரு பிரசன்ஸ் இருக்கு. அதை நீ டியூன் பண்ணி அதை கேட்டு 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 பழகி இருந்தாதான் இந்த டெஸ்ட் ஆல் திங்ஸ்ல டு நாட் டிஸ்பைஸ் ப்ராஃபசிஸ், டெஸ்ட் ஆல் திங்ஸ்க்கே வரும். So there is a particular smell for the way the word that comes from the throne. There is a presence that it carries. Only when you know how it smells and how that presence is already is when you will be able to even test other things that comes in your way to understand if it is from the throne or not. நம்ம ஆட்கள் ஏன் டீச்சிங்கை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியாம அவனுங்க மைண்டுக்கு எட்டாத எதை பேசினாலும் உடனே கள்ள தீர்க்க தரிசனம் இது ஃபால்ஸ் டீச்சிங் சொல்றானுங்கன்னா அவங்களுடைய டெஸ்டிங் பாராமீட்டர் வந்து பிரசன்ஸ் கிடையாது. Why people don't listen to the things? I mean, when they listen to something that does not is out of their head and it goes above their head, they start saying it's a false teaching, it's a false prophecy, because their testing parameter is not dependent on the presence.
ஆனால் அவனே வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு ஜெஸ்ஸுடினை பார்க்காம என்னதான் ஃபீல் பண்ணுது இங்கே அப்படின்னு உட்காந்தா அவனுக்கு டெஸ்டிங் பேராமீட்டர் தெரியும், உள்ள வந்து கிரீன் அடிக்குதா ரெட் அடிக்குதான்னு தெரியும். But when he himself is sitting in a meeting and not looking at who the preacher is and closing their eyes and just checking what is it going on in their heart over here, is it a green signal or is it a red signal, depending on the presence, they will know what it is. ஏன்னா உன் ஹார்ட் எதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு? Because what is your heart designed for? தேவனுடைய பிரசன்னத்துக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. For the presence of God. ஸோ இது வந்து இப்படி இடத்துல தான் நீ ஆப்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பா நீ யாரோட உறவுல இருந்து தான் ஆகணும்? தேவனோடு உறவுல இருந்து தான் ஆகணும். So for you to operate from this place, you definitely need to be in a relationship with God. நான் இப்போ எழுதி கொடுத்துட்டேன்னு வைங்க, இதெல்லாம் ரைட் டாக்ட்ரின், இதெல்லாம் ராங் டாக்ட்ரின், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா நீங்கள் யார் சத்தத்தையும் கேட்க வேணாம், ப்ரெசன்ஸ் இருக்கா இல்லையான்னு ஃபீல் பண்ண வேணாம், அதை மாத்திரம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கோமாளித்தனமாக சுற்றினா போதும். If I give you in writing saying these are the right doctrines and these are the wrong doctrines and you can memorize all of these things, you don't need to depend on presence, you don't need to have a relationship with God, you just have to memorize these things and roam around like a joker. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம தியாலஜிக்கே ஒத்து போகாத சில ஆட்களை நான் கொண்டு வந்து மினிஸ்டர் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க மைண்ட் அஃபெண்ட் ஆனாலும் அவர் அந்த ஏரியால கேரி பண்ற பிரசன்ஸோட வேல்யூவை நீ ஆனர் பண்ணி ரிசீவ் பண்றது ரொம்ப முக்கியம். Why do I allow people and bring people who is not even related to what we believe and the theology that we subscribe to minister is because so that your heart will be able to, though your mind is offended, your heart will be able to recognize. It should be able to. Your heart should be able to recognize which is the area where God's presence is working in their life, and you should be able to value that and receive from it. அந்த இடத்துல உன் ஹார்ட்டை வைக்கிறது பேர் தான் guarding your heart. And keeping your heart in that place is called guarding your heart. நீ அந்த இடத்துல இருந்தேனா உனக்கு ஹார்ட் ஹீலிங் பெருசா பண்ணணும்னு அவசியமே இல்லை. When you are in that place, you don't need heart healing to happen to you. ஏன்னா அந்த இடத்துல கொழுந்து விட்டு எரியிறதுல அவருடைய சத்தம் தான் உன் ஹார்ட்ல ரொம்ப முக்கியமா இருக்குமே ஒழிய, இவன் என்ன சொல்லிட்டான், இவன் மூஞ்ச திருப்பிட்டான், இவன் வந்து இதை விட்டுட்டான் அதை விட்டுட்டான்றதெல்லாம் எதுவுமே வந்து என்ன செய்யாது, உனக்கு அந்த ரெல்ம்கே வரமாட்டேன். Because when the fiery love of God is burning in your heart, all that matters to you is that presence and what he says. You will not be worried about what this fellow said or what they said or how they turned their face away from you. It won't matter to you. அதனால தான் ஜான் த பேப்டிஸ்ட் வந்து சிறை சேதம் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ் யாருக்கு வருது? ஜீசஸ்க்கு வருது. And that's why the news comes to Jesus that John the Baptist was beheaded in the prison, and the news came to Jesus. அவர் சர்க்கிள்ல முதல் டெத். That is the first death that happens in his circle. இயேசு தனியே போய் அவனுடைய யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். John's disciples came and took his body and buried it. Then they went and told Jesus. When Jesus heard what had happened, he withdrew by boat privately to a solitary place. அவருடைய ஹார்ட்டை போய் என்ன பண்றாரு? பிரசன்ஸ்ல உட்காந்து கேலிப்ரேட் பண்றாரு. இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சு, எனக்கு வலிக்குது, நீங்க தான் என்ன செய்யணும், இதை கேலிப்ரேட் பண்ணணும், இது நீங்க பண்ணது அல்ல, அப்படின்ற இடத்துல நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் வந்து, சரியா, இப்ப நம்மளா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்?
அஃபண்ட் ஆகி 2 வாரம் லீவ் விட்டுருப்போம் எல்லாத்துக்கும். இவர் போய் அந்த இடத்த ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருக்கனால திரும்பி வராரு. மல்டிடியூட்ஸ் ஆர் ஹீல்டு. Now Jesus, when he heard the news of John the Baptist's death, he goes, separates himself, and he takes it to the Father, and he gets his heart sorted. Now he's calibrating his heart. There is a bad news, there is a death. Now, and he is calibrating it with God, saying, God, I want to be in the place where I know for a fact that this is not done by you or allowed by you. And he calibrates his heart and comes back, and he sees the multitude of people who has gathered there by foot, and he goes and heals the multitude over there. பக்கத்தில் பார்த்து சொல்லி, டிசப்பாயின்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது சொல்லுங்க. டிசப்பாயின்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, அஃபென்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எல்லாத்தையுமே க்ளோரியில் பண்ணி பழகு. Handling disappointments, handling offenses, do it all, practice all in glory to handle it. உன் தேவனை குறித்ததான உன்னுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது இந்த காரியங்களை டீல் பண்ணுறது ஈஸியாகும், லகுவாகும். As the awareness of God keeps increasing in you, dealing with these things will become very, very easy. ஏசாயா 66 Isaiah 66 5 verse 5. ஏசாயா 66 5. சத்தமா படிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, ஸோ ஜனங்க என்ன பண்ணுறாங்களா, சுற்றி இருக்கிறவங்க, இந்த இவங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக. இது எந்த கூட்டம் புரியுதுங்களா? இது எதிரினா அந்த எதிரி இல்லை. உங்களை சுற்றி உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்திட்டு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்ற கூட்டமா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீ உன்னை அகற்றது தான் ஆண்டவர் பண்ற பெரிய நன்மைன்னு நினைக்கிற உன் சகோதரர் கூட்டம், உன்னை பகைக்கிற கூட்டம், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சுத்தி இருக்கும் பொழுது உன் இருதயம் அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற இருதயமா இருந்தால் நீ என்ன செய்வியா? உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். This is a prophetic word. Come on, read it out loud. Before she was in labor, so when Mercy went into labor and gave a quick birth, this is what I was thinking. This is the verse that I was reminded of. Before she was in labor, she gave birth. Before her pain came, she delivered a male child. Who has heard such a thing? Who has seen such things? Shall the earth be made to give birth in one day? Or shall a nation be born at once? For as soon as Zion was in labor, she gave birth to her children. Shall I bring to the time of birth and not cause delivery, says the Lord? Shall I, who cause delivery, shut up the womb, says your God? Rejoice with Jerusalem and be glad with her, all you who love her. Rejoice for joy with her, and all you who mourn for her. And that you may feed and be satisfied with the consolation of her bosom, that you may drink deeply and be delighted with the abundance of her glory. So this is the thing. தமிழ்ல போடுங்க. அது தமது
சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. ஸோ உங்களுடைய இருதயம் எதற்கு நடுங்கிறதா இருக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய பிரசனத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நடுங்கிறதா இருக்கணுமா? அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த சத்தமே சத்துருக்கு சரிக்கு சரி கட்டுகிற சத்தமாய் இருக்கிறது. ஸோ நீ எதை பார்த்துக்கிட்டு இல்லை? சத்துருவை பார்த்துட்டு இல்லை. உன் இருதயம் சத்துருவை பார்த்து நடுங்கல. எங்க இருக்குது? அவருடைய பிரசன்னத்தை பார்த்து உன் இருதயம் ட்ரெம்பிள் ஆகுதான், அவருடைய நன்மையை பார்த்து ட்ரெம்பிள் ஆகுதான். நீ அந்த இடத்துல உன் இருதயத்தை வைக்கும் பொழுது சத்துருக்கு சரிக்கு சரி கட்டுகிற சத்தம் அவருடைய வாயிலிருந்து வருகிறதா இருக்கிறது. So when your heart is totally fixed on the word of God that comes from his mouth, and your heart is trembling at his word, that same word that comes out of his mouth becomes the word that fully repays his enemies. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் சத்துருவின் காரியங்கள் எல்லாம் ஜட்ஜ் பண்ணப்படணுமோ அது எல்லாமே அவருடைய சத்தமே ஜட்ஜ் பண்ணும். Whichever areas of your life where the enemy's work has to be judged, his very word of the word of the Lord will judge it. ஆனா உன் ஹார்ட் அதெல்லாம் பார்த்து ட்ரெம்பிள் பண்ணாம அவருடைய பிரசன்னத்துக்கு பார்த்து அவருடைய சத்தத்துக்கு ட்ரெம்பிள் பண்ற இடத்துக்கு, ரெஸ்பாண்ட் பண்ற இடத்துக்கு உன் இருதயத்தை நீ கொண்டு வா. But you need to bring your heart to the place where it is not looking at other things that are happening or the work of the devil that is happening and trembling, but rather be in a place where it is fully focused on the word of the Lord and trembles at the word of the Lord. So இருதயம் அப்படிப்பட்டதான இடத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்குதா? 7வது வசனம். So when your heart in that kind of a place, பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றார். ஸோ உன் இருதயம் அப்படி இங்க இருக்கிறத பத்தி கவலைப்படாம தேவனுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது நீ எதை கொண்டு வரணுமோ அதை எஃபர்ட்லெஸ்ஸா கொண்டு வருவ, சூப்பர் நேச்சுரலா நீ டெலிவர் பண்ணுவ. அதுக்குரிய நீ ஸ்வெட் பண்ண வேணாம், அதுக்குரிய வலி அதுக்குரிய கரையத்தை நீ செலுத்த வேணாம். உன் இருதயம் கரெக்டா பாஸ்டரா இருக்கிற இடத்துல இருக்கும் என்றால் வலி வருவதற்கு முன்பாகவே நீ பிறப்பிப்பாய். So when your heart is in the right place where it is not worried about the things that are happening or the work of the devil that is happening around it, but rather it is placed on the place where it is trembling at God's word, as verse 7 says, you will deliver the thing that you should deliver without any effort, without shedding your sweat there, and you will bring about and deliver things which you need to deliver by supernatural. உன் தரிசனமா இருக்கலாம், தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கலாம், மிகப்பெரிய ஊழிய தரிசனமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், கோடிக்கணக்கா காரியங்கள் இருக்கலாம். எல்லாத்தையுமே வழி இல்லாமல் பிறப்பிப்பாய். எப்பொழுதுனா உன் இருதயம் கரெக்டான இடத்துல பாஸ்டரா இருக்கும் பொழுது. It can be your dream, it can be your vision, it can be your ministry's vision or your business or anything that you want to deliver, the prophetic words that have been spoken over you, anything. If your heart is postured in the right place, you will bring out those things, you will deliver those things effortlessly. அடுத்த வசனம் போட்டிருக்கு, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனோவெனில் ஒருமிக்க வேதனை பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. ஒரே நாள்ல பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த realm of glory, மகிமையின் realmல whatever happens for generations will happen in a day. இது சந்ததிகளா நடக்குமோ அது ஒரே நாள்ல நடைபெறும். In the realm of glory, whatever happens takes generations will be accomplished in a day. மகிமையின் realmல இருக்கும் பொழுது சந்ததிகள் எடுத்து செய்யற விஷயத்தை ஒரே நாள்ல செய்து முடிப்பீங்க. So our call is to be stewards of this realm of presence and realm of glory. நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய தேவனுடைய மகிமையின் மண்டலம், பிரசன்னத்தின் மண்டலம், இதை நம்ம ஸ்டூவர்ட் பண்றதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nothing else. வேற எதுவுமே இல்லை. Nothing else. வேற எதுவுமே இல்லை. So when your heart is fixed on these things, everything else falls in its place. உங்களுடைய இருதயங்கள் இதன் மேல நாட்டப்பட்டிருக்கும் பொழுது மற்ற எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டிய இடத்துல அமரும். When people come and talk about the stuff that is bothering them, the fights that they talk about, the offenses that they carry,
honestly, I'm feeling like, hey, actually, you need a real problem, right? ஜனங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையை பற்றியும் அவங்க எதை பற்றி கோச்சிட்டு இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள் அவங்கள பாதிச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் உட்காந்து அதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு என்ன தோணுன்னா, உங்களுக்கு நிஜமான ஒரு பிரச்சனையே தேவை, அது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை உங்கள்கிட்ட இப்போ. Yeah, you guys don't have a life basically. That's why everything is a problem for you. ஒரு வாழ்க்கையே இல்லை, அதனால தான் எல்லாத்தையுமே பிரச்சனையாக இருக்கு உங்களுக்கு. But when you are like this, and your heart is in the place of fiery place where you're going after God with all your heart, the things that are bothering you right now won't be bothering you at all. நீங்க இப்படி இருந்து உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்பின் அக்கினியினால கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இப்போ உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனைகள் உங்களை தொல்லை பண்ற இடத்துலயே இருக்காது. The things that seem so large in your awareness will be nothing when the fire of God grips your heart. And when you live from your place and your design. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமாக இருந்த விஷயங்கள் கூட அந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது தேவனுடைய அன்பின் அக்கினி உங்களை பற்றி கொழுந்து விட்டு எரியும் பொழுது நீங்க எந்த விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்க நிற்கும் பொழுது அது உங்களுக்கு முன்னாடி பிரச்சனையாகவே இருக்காது. The world is yet to see about a man who is fully sold out for God and who has given God a full permission of what is possible. தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது எல்லாவற்றுக்கும் முழுவதுமா இணங்கி கொடுத்து பெர்மிஷன் கொடுத்து அந்த நிலையில வாழ்கிற ஒரு மனுஷனை உலகம் இதுவரை இன்னும் பார்க்கல. Because something starts to happen immediately, ego starts to play the game. ஏதா ஒரு சின்ன விஷயம் நடந்தா போதும் ஈகோ விளையாட ஆரம்பிச்சிருது. Positive as well. Even positive as well. பாசிட்டிவா நடந்தாலும் சரி நெகட்டிவா நடந்தாலும் சரி. The ego starts to find its opportunity to come and make its presence known. But in the fire of God, ego is constantly burnt. ஈகோ வந்து அதனுடைய நிலையை வந்து காண்பிச்சுட்டு போயிருது. ஆனா தேவனுடைய பிரசன்னத்துல இந்த அன்பின் அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்கிற நிலையில வாழும் பொழுது ஈகோ தொடர்ந்து எரிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. And the world is yet to see a fully yielded vessel whose ego has been fully burnt, and he becomes the burning bush for the fire of God to fully burn, where you're not burnt but you're still burning. ஒரு முழுவதுமா ஒப்பு கொடுத்த முழுவதுமா தேவனுக்கு இணங்கி கொடுத்த அவனுடைய ஈகோ மொத்தமா எரிஞ்சு அவனே வந்து ஒரு பற்றி எரிக்கிற சுடராக வந்து நிக்கிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனிதனை உலகம் இது வரைக்கும் பார்க்கல. And that person, the way they handle finances, that person, the way they handle relationships, and that person, the way they handle fame and glory will be very different. அந்த நபர் அவங்க வந்து பொருளாதாரத்தை கையாளுறது, அவங்களுடைய உறவுகளை கையாளுறது, அவங்களுடைய சுகத்தை எல்லாவற்றையும் கையாளுகிற விஷயங்களை நீங்க பார்க்கும்பொழுது அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். Our call is to be that generation. நம்மளுடைய அழைப்பு அந்த சந்ததியா இருக்கும்படியா. We have taken so much, almost a decade of looking into our heart and addressing the things of the heart, precisely to come to this place where we begin to value the presence above everything else. நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த விஷயத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிரசன்னத்துக்கு கனத்தை கொடுப்பது. In the context of this presence that I'm called to steward, I can easily let go of this. This thing doesn't matter. This thing, okay, yeah. Have your way. But my heart is burning for something like this. That's the place that God is inviting us to be. இப்படி பற்றி எரிகிற அக்கினியில உங்களுடைய இருதயம் தேவனுக்காக தேவனுடைய அன்பினால கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற சின்ன சின்ன விஷயங்களை உங்க கையில இருந்து போக விடுறது ரொம்பவே சுலபமாயிரும். எதையும் நீங்க பிடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நீங்க கசப்பா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நீங்க ரொம்ப சுலபமா விட்டு கொடுத்துருவீங்க. ஏன்னா அந்த நிலைக்கு தான் தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். Everywhere I'm turning, I'm receiving prophecies about lands coming in.
நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு நிலங்கள் வருவதை பத்தி தீர்க்கதரிசனங்கள் வந்துட்டே இருக்கு. The one good thing about this is all these prophetic words are talking about huge properties. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த எல்லா தீர்க்கதரிசனங்களும் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பேசிட்டு இருக்கு. So we don't have money for that. அதுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல. So it makes us easy to trust fully for God. ஆனால் தேவனை அதுக்காக நம்புவதற்கு ரொம்பவே சுலபமாக்கிருச்சு. See, when your packet can reach and do something about it, you get worried. உங்களுடைய பாக்கெட்னால அதை செய்ய முடியும், ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கும் பொழுது நீங்க அதை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. When it is beyond your pocket, you are like free, like okay, good, man, I'm willing to receive. உங்க பாக்கெட் கிட்ட கூட போக முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பொழுது பரவாயில்ல, நான் சுலபமா இலவசமாவே தேவன்கிட்ட வாங்கிக்கிறேன்னு முடிவு பண்ணிடுவீங்க. Right? Are you guys getting what I'm saying? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏதோ 3 கோடி 5 கோடின்னா சரி அப்படின்ன வேண்டிதான். இதெல்லாம் வேற கணக்கில் போய்கிட்டு இருக்கனால ஓ அப்படியா தரீங்களா சரி வாங்கிக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. If it is 3 crores or 5 crores, you will strive and you will try something to get it done. But if it is coming to a place where it is gone past all of that numbers that you cannot, your pockets cannot reach. So now, if you're going to give it, I'm going to receive it free. ஆனா அந்த prophecies என்ன எக்ஸைட் பண்றது இல்ல மிந்தி எக்ஸைட் பண்ண மாதிரி. But these prophecies are not exciting me as it used to excite me earlier. Because my heart is longing for something else beyond all these things. ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு விஷயத்துக்காக என்னோட இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. And I know what I will do with every inch of the property when it comes into my hand. அந்த ப்ராப்பர்ட்டி வரும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். In fact, very soon I might call an architect and get the plan done. இன்னும் சொல்ல போனா சீக்கிரத்திலே ஒரு ஆர்கிடெக்ட் கூப்பிட்டு அந்த பிளானையும் நான் வரைஞ்சு வச்சிருவேன். Because I am seeing few things that this is how it is supposed to be. ஏன்னா சில விஷயங்களை நான் பார்க்கறேன் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. And how those spaces to be put to use. அந்த இடங்களை எப்படி இதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் பார்த்து வச்சிருக்கேன். So that's all fine. அதெல்லாம் பரவாயில்ல. And those are the little things. இதுதான் சிறியவைகள். But the true riches ஆனா அந்த மெய்ப்பொருள் is what my heart is going after. அதுக்காக தான் என்னோட இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. So I want you to go after true riches like nothing else. இதுவரைக்கும் இல்லாத அளவுல எப்படியும் போல இல்லாத அளவுல நீங்க இந்த மெய்ப்பொருளை தேடி போகணும். And you need to come to that place where nothing else matters. வேற எந்த விஷயமும் முக்கியம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வர வேணும். That's what I like about Moses. அதுதான் மோசேயை பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். My goodness, that guy has seen crazy stuff. பயங்கரமான விஷயங்களை பார்த்திருக்கிறான். And then he comes and says, I want to see your glory. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றான், தேவனே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் சொல்றான். After you have seen Red Sea split, நீங்க செங்கடலே பிளந்து பார்த்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, with your stick, உங்களுடைய குச்சி வச்சு செங்கடலே பிளந்துட்டீங்க, you would think you've got PhD in supernatural. நீங்க நினைப்பீங்க PhD வாங்கிட்டீங்க சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு. அதுக்கப்புறம் SSSM தான் ஸ்கூல் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ஆரம்பிச்சிருவீங்க. MSSM மோசஸ் ஸ்கூல் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி. அவன் ஓகே செங்கடல் பிறந்துருச்சு, ஓகே ஓகே ஓகே, but I want to see your glory. You would be starting supernatural ministry schools, but Moses is out there after doing all of this and he's saying, okay, this doesn't matter, Lord, I want to see your glory. In fact அவன் எந்த அளவுக்கு வந்துட்டான்னா ப்ராமிஸே வேணான்ட்டான். He has come to that point that he said even the promise he doesn't want. உங்க பிரசன்ஸ் இல்லாம இதே வேணான்ட்டான், கேனனே வேணாம், என்னங்க ப்ராமிஸ் என்னங்க ப்ராஃபஸி அப்படின்ற இடத்துக்கு வந்து. பட் ஃபார் யோர் பிரசன்ஸ் ஐ டோன்ட் நீட் யோர் ப்ராமிஸ். உங்களுடைய பிரசனம் வரலன்னா எங்களை இங்கே இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதீங்க, நாங்கள் எங்கே இருக்கிறோம், இதே வனாந்தரத்திலே உட்காந்துக்கிறோம். If your presence is not going ahead of us, please don't take us anywhere from here. We are fully willing to sit in this desert. ஆனா நம்ம நிறைய பேர் ஆண்டவர் பின்னாடி வரதே, ஓ இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா இந்த ப்ராஃபஸி நிறைவேறிடும், இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா இந்த ப்ராஃபஸி வந்துடும், இந்த ப்ராமிஸ் வந்துடும், இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. A lot of us
seek God in the place of saying, if I can press a little bit more on, I'll be able to get this prophecy fulfilled. I'll be able to get that prophecy fulfilled. So that you can go to the fulfillments. அந்த ப்ராஃபஸிலாம் ஃபுல்ஃபில் ஆன பிறகும் உன் ஹார்ட்டில் ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த இடத்துல நீ இருந்தேன்னா ப்ராஃபஸியுமே பெயின் இல்லாமல் டெலிவர் பண்ணுவியா? Even after fulfilling all of these prophecies, there is a place in your heart that is seeking for God. And if you are sticking to that place, and if you have your focus on that place, all of these prophecies you will deliver painlessly, effortlessly. Let's all stand. மேலும் நிற்போம்.